சார், உங்க பல்லவன் போக்குவரத்து கழக பஸ் பண்ண வேலையை பாத்தீங்களா? இப்படி செஞ்சா நாங்க எப்படி சார் ஆபீஸ் போறது? உங்க பஸ் டிரைவர்ல கொஞ்சம் மெதுவா ஓட சொல்ல மாட்டீங்களா? சார், மெதுவா போனாலும் திட்டுறீங்க, ஃபாஸ்டா போனாலும் திட்டுறீங்க. உங்க மேல சேத்த வாரி இறைச்சதுக்கு பல்லவன் மட்டுமா பொறுப்பு? ரோட்ல பள்ளத்தை நோண்டிட்டு அத சரியா மூடாம போனா தண்ணி தேங்கித்தானே சார் நிக்கும். நீங்க பள்ளம் நோண்ட டிபார்ட்மெண்ட் போய் கேட்டு பாருங்க. பள்ளம் நோண்டது யாரு? எந்த டிபார்ட்மெண்ட்? 4-5 டிபார்ட்மெண்ட் நோண்டறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க எதுக்கும் மின்சார வாரியத்துல இருந்து ஆரம்பிங்க. மன்னிக்கணும் சார், நீங்க குறிப்பிட்ட அந்த இடத்துல பிரேக் டவுனே இல்ல, மின்சார வாரியம் பல்ல நோண்டவே இல்ல. நீங்க எதுக்கும் குடிநீர் வடிகால் வாரியத்தை கேட்டு பாருங்களே. தம்பி, ஏற்கனவே புழநேரியில தண்ணியே இல்ல. நாங்களே திருவான்மையூர்ல இருந்து 2 நாளைக்கு ஒரு தடவை லாரியில அங்கங்க தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அண்டர் கிரவுண்ட்ல நாங்க போட்ட பைப் லைன்ல தண்ணி போயே 2 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னு நாங்களே கவலைப்பட்டு இருக்கோம். அப்புறம் நாங்க எதுக்கு தோண்டணும்? நாங்க தோண்டவே இல்லையே. நீ எதுக்கும் PWD ஆபீஸ்ல போய் கேட்டு பாருங்க தம்பி. பள்ளத்தை தோண்டது யாருன்னு எனக்கு தெரியாது சார். சம்பந்தப்பட்ட கிளார்க்கு பிரசவ லீவ்ல போயிருக்காங்க. நீங்க எதுக்கு அடுத்த வாரம் வாங்க. பிரசவ லீவ்ல போனா அந்த சீட்டுக்கு வேற யாரையும் போட மாட்டீங்களா? சார், போஸ்டிங் போடணும் சார். ஆனா போடவரு கேஷ் லீவ்ல போயிட்டாரு. என்னங்கடா அராஜகமா இருக்கு? உங்க சூப்பரண்ட் எங்க? அவர்கிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தரணும். சூப்பரண்ட் சிக் லீவ்ல போயிருக்காரு சார். நீங்க மட்டும் எதுக்கு ஆபீஸ் வந்தீங்க? லீவ் போட வந்த மாட்டிக்கிட்டேன். சார், சார், ஆபீஸுக்கு போற ஒரு சிட்டிசனோட நிலைமையை பாத்தீங்களா சார்? பல்லவன் சேத்தவாரி அடிச்சுட்டு போயிட்டான். பல்லவன் ஆபீஸ்ல போய் கேட்டா MESல போய் கேட்க சொல்றாங்க. MESல போய் கேட்டா PWDல போய் கேட்க சொல்றாங்க. PWDல போய் கேட்டா மெட்ரோ ஓட்டர்ல போய் கேட்க சொல்றாங்க. என்ன இப்படியே போட்டோ எடுத்து போடுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். மிஷின் ஓடுறதுனால காது கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பல்லவன் நல்லவனா? நல்லவன் இல்ல சார், பல்லவன். பல்லவன். ஓ, வல்லவனா? வல்லவன் இல்ல சார், பல்லவன். பல்லவன். ஓ, பல்லவனா? மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காரு, போய் பாருங்க. அட போங்கப்பா. அண்ணே, காஃபி. எங்கேயாவது சண்டைக்கு போறியா? இல்லையே. பின்ன ஏன் பாவாடி தூக்கி சொல்லிட்டு இருக்க? வாச தெளிச்சு கோலம் போட்டேன். ஏன் பாவாடி இறக்கி விட்டா கோலம் போட முடியாதா? ஏதாவது வேலை செய்யணும்னா பொம்பளைங்க உடனே எல்லாத்தையும் வாரி வயிச்சு தூக்கி சொரிப்பீங்களா? கண்டவங்க உங்க காலை பார்க்கணும், அதானே? கன்னி பொண்ணுனா கணுக்கால் தெரியக்கூடாது. என்னமா இது? நான் 600 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 800 ரூபாய் செலவழிச்சேன். 800 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 1000 ரூபாய் செலவழிச்சேன். 1000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 1200 ரூபாய் செலவழிச்சேன். இப்ப நான் சோழையா 1600 ரூபாய் வாங்குறேன். 1800 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு கொடுத்துருக்கேன். ஏமா உன்னால துண்டு விடாமையே பட்ஜெட் போட முடியாதா? நீ பேசாம நிதி மந்திரி ஆயிட வேண்டியதானே? என்ன என்னப்பா பண்ண சொல்ற? விலைவாசி எல்லாம் விஷம் போல ஏறிக்கிட்டு இருக்கு. விலைவாசி ஏன் ஏறுது? கவர்மெண்ட் ஆபீஸ்ல 20 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்தா இங்க டீ கடையில ஏன் 10 பைசா விலை ஏத்துறான்? இதெல்லாம் யாரு கேக்குறது? நாம தான் கேட்கணும். அடிக்கடி எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வராங்கல்ல, இப்ப எவன் தான் எலெக்ஷன்ல நிக்கிறது இல்லாத போச்சு. கண்டவன் நிக்கிறான். அம்மா பானைக்கு ஓட்டு போடுங்க, பூனைக்கு ஓட்டு போடுங்கிறான். அப்ப யானைய மாதிரி மண்டை மண்டையை ஆட்டக்கூடாது, கிழிகிழின்னு கிழிக்கணும். அடுத்த தடவை கிழிக்கிறப்பா. கிழிச்ச நீ நிர்வாகம் பண்ணது போதும், இனிமே நான் பாத்துக்கிறேன். இன்னில இருந்து வீட்டு நிர்வாகம் என் கையில. ஐயோ, நிர்வாகத்தை மாத்திட்டானே, நிர்வாகத்தை மாத்திட்டானே. அம்மா இல்லீங்களா? வெளில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. வாங்க உட்காருங்க. உங்க பேரு? என் பேரு நீலவேணி. நீலவேணியா? அப்ப உங்க அப்பா பேரு? ராசபாண்டி தேவரு. அப்ப உங்க அம்மா? பெத்த அம்மா திரிபுர சுந்தரி, வளர்த்த அம்மா வள்ளியம்மா ஆச்சி. இருங்க, யார் நீங்க? எங்க வீட்டு ரூம்ல இருந்து ஓடி வரீங்க? உன்னோட வந்தவங்களா? நாங்கெல்லாம் காதல் தெய்வதீங்க. யாராவது 2 பேர் காதலிக்க ஆரம்பிச்சுட்டா நாங்க உடனே வந்துருவோம். வழக்கமா 20-30 பேர் வருவாங்க. உங்க மூஞ்சிக்கு நாங்க 4 பேர் போதும். நம்ம மூஞ்சிக்கு 4 பேர் போதுமா? சார், சார். தேவதைகள்லாம் எங்க? எந்த தேவதைங்க? ஒண்ணு இல்ல. அம்மா வந்தா சொல்லுங்க.
எனக்கு நேரமாச்சு, நான் வாரேன். நீங்க எதுக்காக வந்தீங்க? போங்க. சாரங்கபாணி, என்ன இதெல்லாம்? என்னமோ தெரியலப்பா, காலையில இருந்து புதுக்கவிதை எழுதணும் ஜுரமா அடிக்குது. உனக்கேம்பா இந்த விபரீத ஆசையெல்லாம்? வீட்டுல ஒருத்தன் பைத்தியானது போறாதா? ஏன் நான் மட்டும் பைத்தியமா கூடாதா? இது நான் மட்டும் புதுக்கவிதை எழுதக்கூடாதா? இல்ல எனக்கு எழுத வராதா? வந்துடுச்சு, ஒரு நிமிஷம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் என்று அவனை ஊர் நினைத்தது. ஆனால் வானமேறி வைகுண்டம் போக ஆசைப்பட்டான், வண்டி கிடைக்கவில்லை. இது எப்படி இருக்கு? சாரங்கபாணி, என்னாச்சு உனக்கு? ஏன் தாறுமாறா பேசுற? தாறுமாறாக பேசுவதும், கண்ணா பின்னாவென பெனாத்துவதும், எக்கச்சக்கமாக ஜொள்ளு விடுவதும் அவன் தவறு என ஊர் நினைத்தது. ஆனால் அவன் வயதின் தவறு என வாலிபம் கூறியது. வீட்டுக்கு வாசல்ல முதல்ல படிகாரத்தை கட்டி தொங்க விடணும். வாசல்ல கட்டினா படிகாரம், கையில கட்டினா கடிகாரம். இது எப்படி? மேல பேசினா விவகாரம், உள்ள போனா பலகாரம். ஏந்துடுறா, என்னாச்சு உனக்கு? முதல்ல இந்த குப்பையெல்லாம் பெருக்குமா. அப்பா, ஷாஜகான் அழிந்தான். அது பழைய கதைப்பா. அப்பா, ஷாஜகான் அழிந்தான், மும்தாஜ் அழிந்தாள். ஆனால் தாஜ்மஹால் அழியவில்லை. அதே மாதிரி இந்த பேப்பரை பெருக்கலாம், இந்த பேனாவை உடைக்கலாம். ஆனா என்னோட கவிதைகளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ, டாக்டரை கூப்பிடுமா. மணி நேரம் நல்லா தூங்கும். தூங்குமா? அவன் என்ன ஆடா மாடா தூங்குங்கிறீங்க? மன்னிக்கணும், இதுக்கு முன்னாடி நான் கால்நடை மருத்துவரா இருந்தேன். அப்படி சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒருவேளை எழுந்தா எனக்கு போன் பண்ணுங்க. ஒருவேளை எழுந்தாவா? ஒருவேளை எழுந்திருக்கலன்னா உறவுக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. சாரங்கபாணி, சாரங்கபாணி, என்ன ஆச்சுடா கண்ணா உனக்கு? உடம்பு என்ன பண்ணுது? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுடா கண்ணா. தப்பா எடுத்துக்க மாட்டியா? இல்லப்பா. நேர ஓடி போய் அமெரிக்க ஜனாதிபதி சீட்ல உட்காரணும் போல ஒரு வேகம். ஐயோ, நான் வேணா மறுபடியும் டாக்டர் கூட்டிட்டு வர சொல்லட்டுமா? வேணாமா, அவரால பஞ்சாயத்து ஆபீஸ் பியூன் சேர்ல கூட உட்கார வைக்க முடியாது. ஐயோ, அம்மா ஓடி போய் முகமது அலிய கூட்டுவாமா. அந்த ஆள் முகத்துல ஓங்கி குத்து விடணும் போல இருக்கு. முகமது அலியா? கிடைக்கலன்னா புரூஸ்லி பரவாயில்ல. ஐயோ, என்ன இளவாச்சமா இவனுக்கு? எதையாவது பார்த்து பயந்துட்டா என்ன? சமயக்கட்டுல கேழ்வரகும் கடுகும் ஒன்னா கலந்துட்டா என்னம்மா செய்வ? தூக்கி வெளியில கொட்டிடுவியா? தனித்தனியா பிரிச்சு டப்பால கொட்டி வைப்பேன். உளுந்தும் பயரும் ஒன்னா கலந்துட்டா? அதையும் பிரிச்சு டப்பால கொட்டுவேன். சீரகமும் சோம்பும் ஒன்னா கலந்துட்டா? அதையும் தான் பிரிச்சு டப்பால கொட்டி வைப்பேன். மிளகும் எள்ளும் ஒன்னா கலந்துட்டா? பூசணிக்காய் பரங்கிக்காய் ஒன்னா கலந்துட்டா கூட தனித்தனியா பிரிச்சு எடுத்து டப்பால கொட்டிக்குப்பா. அடேய், ஐயோ, நீங்க சும்மா இருங்கப்பா. நீங்க வாங்கப்பா. அம்மா, கேழ்வரகும் கடுகும் கலந்துட்டா வீணாக்குறது இல்ல. ஆமா. உளுந்தும் பயரும் கலந்துட்டா வீணாக்குறது இல்ல. ஆமா. சீரகமும் சோம்பும் கலந்துட்டா வீணாக்குறது இல்ல. ஆமா. ஆனா ஒரு தேவரும் ஐயங்காரும் மட்டும் கலந்துட்டா இந்த உலகம் தூக்கி போட்டுடுது. ஏமா? ஏன்? நாட்டுக்கோட்டை செட்டியாருங்கிற டப்பால இருந்ததுனாலயா? சாரங்கபாணி, நீலவேணின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கட்டிக்கிறியான்னு கேட்ட. நான் வேணான்ட்டேன். இன்னைக்கு அந்த நீலவேணியே எதேச்சியா நம்ம வீட்டுக்கு வந்தா. மேட்டூர் அணையே உடைஞ்சு என் மேல கொட்டின மாதிரி இருந்துச்சுமா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர் உலகம் தப்பா பேசாதே. பேசாதடா கண்ணா. தங்கச்சி வாழ்க்கை பாழாயிடாதே. பாழாகாதடா கண்ணா. கொள்கை கொள்கைன்னு பேசினான். கடைசியில ஒரு புடவைய பார்த்த உடனே கொள்கைய காத்துல பறக்க விட்டுட்டான்னு 4 பேர் கேவலமா பேச மாட்டாங்களே. பேச மாட்டாங்கடா கண்ணா. அப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுமா. என்னடா கண்ணா? அவளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே? இல்லம்மா, அவளுக்காக நான் இவளை அலைஞ்சேங்கிற விஷயத்த வெளியில சொல்லிடாத.